ஏழை எளிய மக்களின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் இன்று பல கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. அவற்றில் சில இன்று பல திட்டங்களுக்கு முன்னோடியாக உள்ளது. 1973 அவர் கொண்டு வந்த இந்தியாவிலேயே முதலாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை என்று அன்றே மருத்துவ புரட்சியை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 49% இருந்த இடஒதுக்கீட்டினை 19% உயர்த்தி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 68% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். மதுரை மண்ணில் உலகத்தமிழ் மாநாட்டை கம்பீரமாய் நடத்தியதோடு நின்றுவிடாமல் உலகமே வியக்கும் வகையில் தஞ்சாவூரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டின் தலைநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவாக அண்ணா யூனிவர்சிட்டியை அமைத்து பெரும் புகழ் சேர்த்தார். காமராஜர் ஐயா தொடங்கிய மதிய உணவு திட்டத்தை 1982 ஜூலை 1 அன்று விரிவுபடுத்தி ஊட்டச்சத்தோடு கூடிய சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். இதன் நோக்கம் பசி தீர்ப்பது மட்டுமல்ல, கல்வி எறிவையும் உயர்த்துவதே என்பது. பள்ளிக்கு வரும் குழந்தைகள் வறுமையால் தாழ்வு மனப்பான்மைக்கும் ஆளாகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததால் இலவச சீருடைகள், இலவச பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் என படிப்பிற்காக பலவற்றை செய்தார். இவை அனைத்தும் சாமானிய மாணவர்களையும் சாதனையாளர்களாக மாற்றியது. அவர் திரையில் மட்டும் நாயகனாக இல்லாமல் பொது வாழ்க்கையிலும் நாயகனாக வாழ்ந்து மறைந்துள்ளார்.